Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எரேமியா 31 அதிகாரம் 4 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். நம்மை பாதுகாத்து ஜீவனை கொடுத்து புதிய மாதத்தை காண உதவியிருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்கள் வாழ்வை தேவன் மறுபடியும் கட்டுவிப்பார். இந்த மாதத்தின் வாக்குதத்தம், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை முன்பு கட்ட ஆரம்பித்தது பாதியில் நின்று போயிருந்திருக்க கூடும், அல்லது இடிக்கப்பட்டிருக்க கூடும். இனி இந்த கட்டிடம் தொடர்ந்து கட்டப்படுமா என்பது சந்தேகத்திற்குரியதாக இருந்திருக்கும். ஒருவேளை முன்பு நன்றாய் ஆரம்பித்து கட்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கக்கூடும், அல்லது உங்களுடைய குடும்ப உறவுகள் முறிந்து போயிருக்கக்கூடும். இனி உங்கள் குடும்பம் பழைய நிலையில் கட்டி எழுப்பப்படுமா என்பது சந்தேகத்திற்குரியதாக இருக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்று வாக்களிக்கிறார். ஒரு செல்வந்தன் தனக்கென்று ஒரு பெரிய வீட்டை கட்ட ஆரம்பித்தார். அஸ்திபாரத்திற்கு மேலாக சில அடிகள்தான் கட்டடம் எழுப்பப்பட்டிருந்தது. அதற்குள்ளாய் அவர் நோய்வாய்ப்பட்டு போனார். அதற்கு மேல் கட்ட முடியாதபடி அவருக்கு ஒரு பெரிய பண நெருக்கடி ஏற்பட்டது. கட்டடமானது பாழடைந்து போய் அப்படியே கிடந்தது. ஆனால் அவருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடின போது அற்புதமான காரியங்கள் நடந்தன. எதிர்பாராத நபர்களிடமிருந்தெல்லாம் உதவிகள் தேடி வந்தன. மிக வேகமாய் மீண்டும் அந்த கட்டிடம் எழும்ப ஆரம்பித்தது. அருமையாய் கட்டி முடிக்கப்பட்டது. பிறகு அவருடைய மகளை நன்றாக படித்த ஒரு வாலிபனுக்கு திருமணம் செய்து வைத்தார். கொஞ்ச நாட்களில் மணமக்களுக்குள் கருத்து வேறுபாடும் மனக்கசப்பும் வந்தன. ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போனார்கள். தாயின் வீட்டுக்கு திரும்பி வந்த மகளுக்காக பெற்றோர் கண்ணீருடன் ஜெபித்தார்கள். கர்த்தருடைய பெரிய கிருபை கணவனை புது மனுஷனாக கொண்டு வந்தது. அவளுடைய வாழ்க்கை மீண்டுமாக கட்டப்பட்டது. கர்த்தர் குழந்தை செல்வங்களை அவர்களுக்கு தந்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கர்த்தர் வாக்குதத்தமாய் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். வேதத்திலே மோசே பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று அழைக்கப்பட்டார். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. 40 வருடங்கள் அருமையாய் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில் திடீரென்று வளர்ச்சி நின்று போனது. அவர் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற தன் சொந்த வழியில் முயற்சி செய்ததால் எகிப்தை விட்டே ஓட வேண்டியதாகிவிட்டது. மீதியானியருடைய தேசத்திலே ஆடு மேய்க்கக்கூடிய பரிதாபமான நிலைமைக்கு ஆளானார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். மேலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. மோசேயை குறித்து கர்த்தர் மனதுருகினார். 40 வருடங்கள் மோவாபியர் தேசத்திலிருந்த நாட்கள் முடிவடைந்தன.
ஓரே பர்வதத்தில் முச்சடியிலே எழுந்தருளினவருடைய தயவு மோசேக்கு கிடைத்தபடியால் மோசேயுடைய அழைப்பு மீண்டும் கட்டப்பட்டது. மோசேயின் மூலம் கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார், மீண்டும் கட்டி எழுப்பினார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் நிலைவரப்படாத போது நாம் மிகவும் சோர்ந்து போகிறோம். கவலை, கோபம், வலி, ஏழ்மை போன்ற விஷயங்கள் நம்மை மனமடிவாக்குகிறது. இந்த காரியங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும்போது அதை தகர்த்து வெளியே வருவது நமக்கு கடினமான காரியமாகிறது. ஆகவேதான் சில நேரங்களில் இந்த கஷ்டங்களை தாங்க முடியாமல் நாம் உள்ளமுடைந்து அழுகிறோம். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தகர்த்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு விரும்புகிறார். இதுவரை நாம் பழகி வந்த காரியங்களிலிருந்து எப்படி வெளியே வருவது? வெகு சுலபமான பதில், நம்முடைய நடவடிக்கைகளில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். அதில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றும்படி ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யுங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்தும்படி அவரிடத்தில் கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடிருந்தால் நம்மில் உள்ள பழைய சுபாவங்கள் மறைந்து தெய்வீக சுபாவம் நம்மில் வெளிப்படும். உங்கள் வாழ்வில் நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் முடிவுகளையும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணியுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் நம்பிக்கையாகவும் பரிசுத்த ஆவியானவருடன் நெருங்கிய வாழ்க்கை வாழும்படிக்கு கட்டுவார். பிரியமானவர்களே, எந்த வாழ்க்கையை நீங்கள் இழந்து போனீர்களோ கர்த்தர் அதை மீண்டும் கட்டி எழுப்புவார். நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையை மீண்டுமாக கட்டி எழுப்பும்படி அவருக்கு ஒப்புக்கொடுங்கள். இந்த மாதத்தின் வாக்குதத்தமாகிய மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்ற வார்த்தையின்படியே நீங்கள் ஒரு புதிய ஆரம்பத்தை காண்பீர்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, நீர் அளித்துள்ள வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்திருக்கும் இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் முழுவதுமாக உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடருவதாக. என்னில் உள்ள மன அழுத்தம், பதட்டம், மனச்சோர்வு, தனிமை, வறுமை, நோய் மற்றும் இழப்பு போன்றவற்றை உடைத்து என்னை வெளியே கொண்டு வாரும். என் வாழ்விலுள்ள போராட்டங்களையும் கவலைகளையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். இவைகளிலிருந்தும் நீர் என்னை வெளியே கொண்டு வாரும். சமாதானமும் செழிப்பும் நம்பிக்கையும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் என் வாழ்வில் நிறைந்திருக்க செய்தருளும். மீண்டுமாக என் வாழ்வை கட்டி எழுப்பும். 2 மடங்கு ஆசீர்வாதத்தினால் என்னை நிறைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.